ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் அவ்வளோ வீடியோஸ் வரலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து மாறிட்டோம். அம்மா ஆல்ரெடி இருந்தாங்களே அந்த வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போது. ஸோ மாடி தோட்டம் வந்து நம்ம அங்கேயே வந்து வச்சுருந்தோம், பழைய வீட்லேயே வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து கொஞ்சம் நிறைய பாட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி அங்கே நம்ம வீட்டில் இருந்தது தான். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கத்திரிக்காய்க்கு மேலே வந்து வந்திருக்கு இப்போது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ரோஸ் பிளான்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீபாட் பண்ணேன். ரீபாட் மீன்ஸ் அந்த தொட்டியில் இருந்த ரோஸ் பிளான்ட்டெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் உரம்லாம் போட்டு செடியை ரெடி பண்ணி அதே மாதிரி பாட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய மொட்டு வச்சுருக்கு ரோஸ் செடியிலலாம். அழகாக வந்து பூவுமே பூக்குது. இந்த ஒயிட் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பூக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். அதே மாதிரி பிங்க் கலர் செம்பருத்தி, இந்த செம்பருத்தியும் வந்து நிறைய பூ பூக்குது. இதுவும் ஆனால் குச்சி குச்சாக நீட்டாக வளர்ந்துட்டுருக்கு. கட் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து மொட்டு இருக்குது. இப்போ பூ இருக்கு இல்லையா, அதை சுற்றி நிறைய மொட்டு இருக்குது. இது வந்து அன்னாசி பழம். இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு பாட்லேருந்து இதில் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சாமந்தி, அந்த கலர் சாமந்தி வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். பட் இது அந்தளவுக்கு வருமா தெரியல, வச்சுருக்கேன். பட் எல்லாம் காஞ்சிடுச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி, ரொம்ப பெரிய பூவாக வருது. அதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் விதை போட்டேன். பட் விதை வந்து பழைய விதையா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி, அதனால் வரலையா தெரியல. ஒரு சில செடிகள் வந்து முளைச்சிருக்கு, ஒரு சிலது இன்னும் வரலை. இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செடிங்க வளர்ந்துருக்கு. இதுதான் வந்து நம்ம புது வீட்டில் வந்து வச்சுருக்கிற மாடி தோட்டம். இது வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபைனலாக வந்து எல்லா பூவையும் வந்து எடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண ஃப்ளவர்ஸ் வந்து ஹார்வெஸ்டர். இதை அப்படியே கொண்டு போய் நம்ம விநாயகருக்கு வச்சிடலாம். பாய் பாய்.